ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளோட புதிய ஹேர் ஸ்டைலு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டியான ஸ்டைல். இந்த மாதிரிப்பட்ட ஸ்டைலெல்லாம் நீங்கள் இங்கே விட்டு பார்க்க முடியாது. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. ஸோ நம்ம இப்போது ஹெல்மெட் போடுறனால இதை போட்டாகணும். ஸோ இதை போடுறனால நம்ம முடியை பிரிச்சே ஆகணுங்க. ஸோ பிரிச்சிட்டோம். நம்ம இன்றைக்கி ஒரு ரைட் பண்ண போகிறோம். நம்ம கூட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா NS200. யா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வரும்போது வாழை இலை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், என் பைக்கில் தான் வச்சுருக்கேன், எடுத்துட்டேன். அவன் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தான்னு எனக்கு அப்போ புரியல, இப்போ புரியுது. என்ன ஆச்சுன்னு வேணால் பாருங்க. NSோட டிக்கியை பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக அழுக்கடிச்சிருக்குதுங்க. எதுக்குடா இந்த வாழை இலைன்னு கேட்டால் சூத்தில் அழுக்கு போட்டுருமாங்க. சரி இருக்கட்டுமேனு வாழை இலை எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, இங்கேருந்து அப்படியே கிளம்பி பீச்சுக்கு போக போகிறோங்க. இங்கே வெதர் பார்த்திங்கன்னா ரெய்னியாக இருக்குது. ஸோ நம்ம அங்கே போய் பீச் எப்படி இருக்குங்கிறத விசிட் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் அது ஒரு ஃபேமஸான பீச். லெட்ஸ் கோ. தீஃப் பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ரைடுக்கு யூஸ் பண்ண போகிற செருப்பு பார்த்திங்கன்னா சில்பர் தாங்க. வேறு மாதிரி இருக்க போது. இந்த செருப்பு எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னா சொல்ல வார்த்தைகளே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கதவை பூட்ட மறந்துட்டேங்க. ஹே கம் ஆன், லெட்ஸ் கோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இலையை எடுத்துட்டாரு. அப்புறம் என்ன ஆக்ஷன் தாங்க. NSோட ஸ்டார்டிங் சவுண்டு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். என்ன கமான், நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் வச்சுட்டு யாராவது கொஞ்சம் டைம் ஆகும் போல இருக்குங்க. ஏறிட்டீங்களா ப்ரோ? இலைய வச்சிருக்கீங்களா ப்ரோ? சூப்பர் ப்ரோ. ஐயோ, லெட்ஸ் கோ. நம்ம ஃப்ரெண்டு செயின் ஸ்ப்ராக்கெட் லைட்டாக போயிருக்குது. ஹே ப்ரோ, கமான். இதுதான் நம்ம ஊருங்க. நம்ம ஊர்ல நம்ம தான் ராஜா. ஆனா ஊரை விட்டு தாண்ட போறோம். பாய் பாய். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகிற பீச் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான பீச்சுங்க. நிறைய பசங்க அங்கே தான் வருவாங்க. இப்போ நான் எதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட போகிறேன்னா, நம்ம ஃப்ரெண்டு பேக்கில் வச்சுருக்க இலைய ஊரே பார்க்க போகுதுன்னு நினைக்கும் போது தாங்க வருத்தமாக இருக்குது. ஏன்னா மழை இல்லை, இப்போதைக்கு அவர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் வச்சிருக்கிறாரு. இப்போ வேற ஸ்கூலோட டைமா, சீனா இருக்குமே ரோடு மொத்தமே. ஐயோ என்னம்மா, ஏய் பீகாக்டா வேற மாதிரி. செமங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நல்ல சகுனம் ஆரம்பிச்சுட்டு பீகாக் வரும்போதே பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஊரில் இந்த மாதிரி ரொம்ப அழகான உயிரினங்கள்லாம் நிறைய இருக்குதுங்க. எல்லாம் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்க போகுது. நம்ம ஏரியா மெயினுக்கு வந்துட்டோங்க. ஸோ இங்கேருந்து நம்ம பீச் ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் மேலே இருக்கும். நம்ம ஃப்ரெண்டு சொல்றான், பின்னாடி இருந்துட்டு எல்லாரும் நம்மளே பாக்குறாங்களாம். கேட்டா எல்லாம் பின்னாடி இருக்குதாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக அப்படி சொல்றான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பீச்சை போய் அடைஞ்சிடணும். முன்னாடி எல்லாம் மக்கள் இங்க குளிச்சுட்டு இருந்தாங்க, இப்ப யாருமே இல்லை இங்க குளிக்கிறதுக்கு. என்ன மழை பெய்யுற மாதிரி இருக்கு. மழை பெய்யுதா இல்ல சாரல் அடிக்குதானே தெரியலையே.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டில் பீச்சு தாங்க. வேற மாதிரி இருக்குங்க. இங்கேருந்து பாருங்க, ரொம்ப லாங்கில் பாருங்களேன், செம்மையாக இருக்குதுங்க. உள்ளே போக போகிறோங்க, கிட்டக்க போக போகிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ரொம்ப நாள் ஆகுது இந்த இடத்துக்கு வந்து. நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். நல்லா தான் இருக்கணும். கமான் யாஹூ, நம்ம என்டர் ஆயிட்டோங்க. டக்கரு வேற மாதிரி. ஹே ப்ரோ, வெயிட் பண்ணுங்க ப்ரோ, வெயிட் பண்ணுங்க ப்ரோ. வேற மாதிரி இருக்குங்க. கேட்கல வாழ்ந்துருச்சு. சரி கோயில் போ கிளம்பியாச்சு. இங்க எவ்வளோ குளிர்த்தியா இருக்குன்னா சொன்னா நம்ப மாட்டீங்க. காத்துலயே குளிச்சிடலாங்க. அடிக்கிற குளிர்த்தி காத்துலயே குளிச்ச மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி இருக்கு. I like this beach bro. ஓ, ஐஸ் தண்ணி மாதிரி இருக்குங்க. What a cold. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட ஒரு ஈகிளும் பறக்குதுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்க பெரிய பிரச்சனையே நம்ம கேமரா தாங்க. நம்ம கேமரால ஃபாக் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குங்க. அதாங்க பெரிய கடுப்பு.